அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, செல்வம் நிலையாமை என்ற தலைப்பில் இன்னொரு பாடல், அழகான பாடல் நாலடியாரில் இருக்கிறது. உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனீ கரி. நாலடியார் பாடல் மிக அழகாக சொல்கிறார். வானளாவிய மலைகளை உடைய நாட்டுக்கு தலைவனே, வானளாவிய மலையா, வானத்தை தொடர மாதிரி இருக்குதான். வானளாவிய மலைகளை உடைய நாட்டுக்கு தலைவனே என்று அழைக்கிறார். கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, உடுக்காமலும் உண்ணாமலும் தம் உடம்பு நலிவுற்ற போதும் கெடாத நல்லறமும் செய்யாமலும் இரவலர்க்கு வறியவர்க்கு ஏழைகளுக்கு கொடாது சேர்த்த பொருளை இழப்பர். இப்படிலாம் எழுந்துருவான்லாம். சாப்பிடல, நல்ல துணிமணி போடலை, உடம்பு சரியில்லாத சமயத்தில் கூட ஒரு அறம் செய்யலை. சில பேர் சொல்லுவாடே, உடம்பு கெட்டு போச்சப்பா, இப்போவாது செஞ்சிருப்பா. அதெல்லாம் செய்ய மாட்டார். உடம்பு நலிவுற்ற போதும் கெடாத நல்லறமும் செய்யாமலும் இரவலர்க்கு கொடுக்காது சேர்த்த பொருளை இழப்பர். அதுக்கு ஒரு நல்ல சான்று சொல்கிறாரு. பல மலர் நின்றும் கொண்டு வந்து சேர்த்த தேனை இழக்கும் தேனி அதற்கு சான்று. பல பூவிலிருந்து தேன் கொண்டு வருது, தேனி சேர்த்து வைக்குது தேன் கூடில். ஆனால் ஒரு நாள் தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னா இந்த தேனெல்லாம் பறந்து போயிடும், இல்லை அந்த தீயில மாட்டிக்கிட்டு சில சேர்த்தே போவோம். அந்த தேனை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கடினப்பட்டு கொண்டு வந்த அந்த தேனை இப்போ யார் சாப்பிட்றது? யாரோ ஒருத்தன் தீப்பந்தம் கொண்டு வந்தவன். அதுபோன்று சாப்பிடாம, நல்ல துணிமணி இல்லாமல், உடம்பு சரியில்லாத போதும் நல்ல அறம் செய்யாமல், வறியவருக்கு கொடுக்காம சேர்த்த பொருளை எப்படி அந்த தேனை இழக்குதோ அதுபோன்று இவர்கள் இந்த சேர்த்த பொருளை இழப்பர். என்ன பொருள்? செல்வம் நிலையில்லாதது. அதனால் செல்வம் உள்ள போதே மறைக்காமல் கரவாது அறம் செய்மின். மறைக்காமல் நாம் நல்ல காரியங்களை, நல்ல அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். அதைத்தான் இந்த செல்வம் நிலையாமை என்ற தலைப்பில் நாலடியார் பாடல் சொல்லுகிறது. ரெண்டு பேர் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ஒத்த குணமுடையவர்கள். இவனும் ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டான், இவனும் ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டான். ரெண்டு பேரும் நண்பர்கள். கற்றோரை கற்றோரை காமுறுவர்னா மூர்கரை மூர்கர் முகப்பர் சொல்லுவாங்க. படித்தவனை விரும்புவான், முரடனை விரும்புவான், குடிகாரனை விரும்புவான். அவன் தான் நட்பாக இருப்பான். சூதாடியோடு நட்பாக இருப்பான். படிக்கிறவனோடு நட்பாக இருப்பான். அதுபோல் யாருக்கும் உதவாதவங்க ரெண்டு பேரும் கிராமத்தெல்லாம் உதவாக்கரன்னுவான். ஆக பிறருக்கு உதவாதவர்கள், உதவி செய்யாதவர்கள் ரெண்டு பேர் நெருக்கமான நண்பர்கள். ஒரு காட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னவோ ஒரு அவசரம் ஒருத்தனுக்கு. அண்ணே, ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க, வீட்டுக்கு போனவுடனே கொடுத்துட்றேன்னா. அவன் சொன்னான், இன்னொருத்தன், என்கிட்ட 5000 தான்ப்பா இருக்குது, கொடுண்ணா
வீட்டுக்கு போன உடனே கொடுத்துட்றேண்ணா, என்ன பண்ண போகிறீங்க இப்போது அப்படின்னு ராத்திரி 10 மணிக்கு வாங்கிட்டான் கடன் காட்டில். 11 மணிக்கு போனால் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. 5-6 திருடர்கள் கத்தி வச்சுன்னு, ஏய் எடுங்கடா பணத்தான்னா. இந்த கடன் கொடுத்தான் பாரு, அவனுக்கு சந்தோஷம், கை தூக்கிட்டான். என்கிட்ட ₹1 கூட இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு என்னென்னா, சரி நல்ல காலம் நம்மக்கிட்ட இருந்தால் திருடங்கிட்ட போயிட்டுருக்கோம், நாம் தான் கடன் கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சான். இந்த கடன் வாங்கினான் பாரு, அவன் கொஞ்ச நேரம் சிந்திச்சான். என்ன பண்ணான், உடனே அண்ணே எனக்கு அந்த ரூபா வாங்கினான் அண்ணே அப்படின்னு வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டான். இப்போ அந்த பணம் எங்கே போயிருக்கான்? சான்றோர் பெருமக்களே, ஆக பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யலைன்னா அந்த பணம் நம்மிடம் இருக்காது, யாருக்கோ போய் சேர்ந்து விடும், பயனில்லாமல் போய்விடும். அதனால் பணம் சேர்க்கும் பொழுது, பணம் வந்தபோது, பணம் கையில் உள்ள போது மறக்காமல் அறம் செய்வோமா? நன்றி, வணக்கம்.